நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பிரேம்ஜி நடித்து வெளியான வல்லமை திரைப்படத்தில் நிறைய கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜியை ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நம்ம நடிக்க வச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டாக்டர் கேரக்டர் ஒன்று இருந்தது, ஒரு பெண் டாக்டர். அதுக்கு நம்ம யாரை வந்து ஆர்டிஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிகப்பான அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஜென்ரலாகவே படங்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசித்தோம், நல்லா சிகப்பான ஒரு டாக்டராக இருக்கணும். அப்படி தான் நாங்கள் வந்து சில ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட்டிங் ஒரு 4-5 நாள் டைம் இருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பேசும்போது சில காரணங்களால் சம்பள பிரச்சனை, அது டேட்ஸ் பிரச்சனை அப்படின்னு சில காரணங்களால் நாங்கள் பிளான் பண்ண யாருமே வந்து அந்த டாக்டர் கேரக்டர் செட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட்டிங், விடிஞ்சா ஷூட்டிங்கு முதல்ல நைட்டு 8 மணிக்கு உட்காந்துட்டு ஐயோ அந்த டாக்டர் கேரக்டர்லாம் செட் ஆகலையே அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களுடைய மேனேஜர் சொன்னார். மேனேஜர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அந்த தீபா மேடம் எப்படி இருப்பாங்க, தீபா மேடம் அப்படின்னு சொன்னார். தீபா மேடம் மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து நடிச்சிருப்பாங்களா அக்கா கேரக்டரில், மாயாண்டி குடும்பத்தார் படத்தில். அதுக்கப்புறம் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து அக்காவா கிராமத்து அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக நிறைய அழுகிறதா, சத்தம் போட்டு அழுகிற மாதிரியான சீன்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அவங்கள டாக்டராக போடலாம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன யோசனையாக இருந்தது, அது எப்படி அவங்களுக்கு சரியாக வருவாங்களா, ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சீரியஸான கேரக்டர், சீரியஸான வில்லேஜ் நடிச்சிருக்காங்க. பட் டாக்டர் கேரக்டர் அவங்க எப்படி செட் ஆவாங்க அப்படின்னு பல்வேறு விதமாக யோசிச்சோன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமில் ஒருத்தர் சொன்னோம், ஏன் வந்து ஒரு கருப்பாக இருக்கிறவங்க ஒரு டாக்டராக இருக்கக்கூடாதா, சிகப்பாக இருக்கிறவங்க அவங்க டாக்டராக இருக்கணுமா அப்படின்னு ஒரு பேச்சு வரும்பொழுது அதுக்கப்புறம் எங்களுக்கு சரிப்பட்டது. அதே மாதிரி தீபாக்கா நடித்தா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு நம்ம வழக்கமாக பார்க்குற டாக்டர்லேருந்து மாறுபட்டிருக்கும், ஒரு இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் தீபா மேடத்தில் பேசணும். அப்புறம் அவங்க அந்த கேரக்டர் கமிட் ஆனாங்க. படத்தில் ஒரு த்ரோட்டாக ஒரு 4-5 சீன் வர மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் நிறைய வந்து நம்ம நண்பர்கள் படம் பார்த்தவங்க வந்து அந்த டாக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த டாக்டர் வழக்கமாக தீபா மேடம் நடிக்கிறத தாண்டி இதில் வேறு ஒரு வருஷம் இருந்தது, ரொம்ப சூப்பராக சொன்னது இல்லாமல் தீபாக்கா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, ஏன்னா வழக்கமாக நீங்கள் கிராமத்தில் அழகிற மாதிரி எமோஷனல் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப செட்டில்டான்னு சொல்லுவாங்களா, ரொம்ப சைலண்ட்டாக, அதாவது என்ன டைலாக்கோ அதை மட்டும் பேசுறது, ரொம்ப செட்டில்டாக இந்த படத்தில் டாக்டர் நடிச்சிருக்கேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவங்க தீபாக்காவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வல்லமை படத்தில் அந்த டாக்டர் கேரக்டர் ஒரு சிறப்புமிக்க ஒரு கேரக்டர் அமைஞ்சதுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மேலும் இந்த திரைப்படத்தை பற்றின வேறு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.